சிக்கன் பள்ளிப்பாளையத்தை என் ஸ்டைல்ல செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும். இதை செய்ய வெறும் 10 பொருள் இருந்தா போதும். எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை. ஒரு கடாயில முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகா. இந்த வரமிளகா போடும் பொழுது மட்டும் அதோட விதைகளை எடுத்துட்டு இந்த வரமிளகாவை போடுங்க. இந்த வரமிளகா கொஞ்சம் ஆயில்ல நல்லா வறுபடணும். இந்த மிளகா இந்த ஆயில்ல நல்லா வறுபட்டாதான் இந்த காரம் சிக்கன்ல நல்லா இறங்கும். இந்த மிளகா கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சேருங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. இதை போட்டதுக்கு அப்புறம் உடனே சிக்கனை போட்டுருங்க. இந்த சிக்கன் குக் ஆகும் பொழுது நிறைய தண்ணி வெளியே வரும். இந்த சிக்கன் கம்ப்ளீட்டா ட்ரை ஆற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆற வரைக்கும் சிக்கனை லைட்டா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த சிக்கன் ஒரு பக்கம் ட்ரை ஆகட்டுங்க. அதே சமயம் இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் திருவண்ண தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த நெய்யோட போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் லைட்டா வறுத்து இந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். எல்லாரும் இந்த பள்ளிப்பாளையத்துக்கு தேங்காவை நீட்டா வெட்டி போடுவாங்க. ஆனா என் ஸ்டைல்ல கொஞ்சம் திருவண்ண தேங்காவை சேர்த்து பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும். இது பள்ளிப்பாளையமா இருக்கட்டும், சுக்காவா இருக்கட்டும், ஒரு சின்ன ஹேக் மட்டும் சொல்றேன். இந்த காரம் கரெக்டா இருக்கணும்னா 1 கிலோக்கு 40 மிளகான்ற ஒரு கணக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. காரம் பர்ஃபெக்டா இருக்கும். இதோட ரெசிபி வேணும்னா ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க.